வெல்கம் பேக் டு எம்கே விஷன் தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது சமீபத்தில் தெலுங்குல வெளியான ஒரு ஆக்ஷன் படம் தான் ஆதிகேசவா. இந்த ஆதிகேசவா படம் வந்து இப்போ தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது நெட்ஃப்ளிக்ஸ் ஓடிடியில். இந்த படத்தில் வந்து யாரெல்லாம் நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வைஷ்ணவ் தேஜ், ஸ்ரீலீலா, அபர்ணா தாஸ், ஜோஜு ஜார்ஜ் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. ஸ்ரீகாந்த் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். ஒட்டுமொத்த ஊரையே தன்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற இந்த படத்துடைய வில்லன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தான் வச்சிருக்கிற குவாரியில வந்து சின்ன பசங்களெல்லாம் வேலை பார்க்க சொல்லி ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற ஒரு கோயில்ல வந்து யாருமே சாமி கும்பிடக்கூடாது அப்படின்னு பூட்டியும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு கதை வந்து ஒரு பக்கம் இருக்க கட் பண்ணா நம்ம ஹீரோ வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து வேலை வெட்டி இல்லாம சும்மா தான் இருக்காரு. தன்னுடைய அம்மா சொன்னாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக ஹீரோ வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. அங்க வந்து ஒரு பொண்ணை பாக்குறாரு. ஸோ அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் வந்து லவ் ஏற்படுது. ஹீரோவோட லவ் ஸ்டோரி வந்து ஒரு பக்கம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும் போது தான் ஒரு பாயிண்ட்ல நம்ம வில்லனும் ஹீரோ வந்து மீட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வந்து அமையுது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து கஷ்டப்படுற அந்த ஊர் மக்கள் எல்லாத்தையும் வந்து காப்பாத்தினாரா இல்லையா, ஃபைனலா வில்லனை வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணாரு அப்படிங்கறதான் இந்த படத்துடைய மீதி கதை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நார்மலான கமர்ஷியல் படம், மாஸ் மசாலா படம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான எல்லா விஷயங்களும் இந்த படத்துல வந்து வச்சிருக்காங்க. லாஜிக் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து இந்த படத்துல பாத்திரவே கூடாது. ஏன்னா நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா லாஜிக்கே இருக்காது. படத்துல ஹைலைட் பண்ணி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போல அப்படின்னாலும் போர் அடிக்காம கொண்டு போயிருந்தாங்க. ஹீரோ ஹீரோயினுக்கான அந்த லவ் போர்ஷன்ஸ் எல்லாமே வந்து புதுமையா இல்லை அப்படின்னாலும் பார்க்க நல்லா இருந்துச்சு. நம்ம ஹீரோவுக்கும் அவங்க அம்மாவுக்குமான அந்த கான்வர்சேஷன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து படத்துல சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா வைஷ்ணவ் தேஜ் அவர்கள் தான் இந்த படத்துல வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து இவருக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்ஷன் படம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி நிறைய ரொமான்டிக்கல் படங்கள் தான் பண்ணியிருக்காரு. ஒரு ஆக்ஷன் ஹீரோவா இந்த படத்துல வந்து சூப்பராகவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அண்ட் சமீப காலமா ஸ்ரீலீலாக்கு வந்து அடுத்தடுத்து வாரம் ஒரு படங்கள் வந்து ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதுல இந்த படமும் ஒன்று அப்படின்னு சொல்லலாம். படத்துல வரக்கூடிய எல்லா சாங்ஸ்லயுமே வந்துட்டு பாத்தீங்கன்னா ஸ்ரீலீலாவோடைய டான்ஸ் வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா வந்து அமைஞ்சிருக்கு. படத்துல இருக்கக்கூடிய சாங்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 சாங்ஸ் வந்து கேட்கறக்கும் நல்லா இருக்கு, விஷுவலா பாக்குறக்கும் நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் தான் இந்த படத்துக்கான மியூசிக் வந்து பண்ணியிருக்காரு. படத்துக்கான சினிமோட்டோகிராஃபி நல்லா கலர்ஃபுல்லா பண்ணியிருந்தாங்க. ஒரு கமர்ஷியல் படத்துக்கு என்ன தேவையோ அதை வந்து நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. படத்துல வந்து ஒரு 2-3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து இருக்கு. எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே சூப்பர் அப்படின்னு சொல்லிட முடியாது. கிளைமேக்ஸ் போர்ஷன்லலாம் வந்து பாத்தீங்கன்னா அநியாயத்துக்கு லாஜிக்கே இருக்காது. அதுக்கு முன்னாடி வரக்கூடிய 2 ஆக்ஷன் பிளாக் வந்து எனக்கு வந்து பர்சனலா பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே, இதெல்லாம் இந்த படத்துல வந்து ஒரு பிளஸ் பாயிண்டா இருந்தாலும் படத்துல என்ன நெகட்டிவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இல்ல அப்படின்னாலும் போர் அடிக்காம கொண்டு போயிருந்தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு நேர் ஆப்போசிட்டா வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல வந்துட்டு இந்த கதை வந்து எதை நோக்கி போகுது, என்னதான் சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து பாக்குற ஆடியன்ஸான நமக்குள்ள வந்து அந்த ஒரு ஃபீல் ஏற்படும். ஜோஜு ஜார்ஜ் தான் அந்த படத்துல வந்து வில்லனா பிளே பண்ணியிருக்காரு. அவரை வந்து நிறைய மலையாள படங்களை வந்து பார்த்துருப்போம். ஸோ அவர் ஒரு எக்ஸலண்டான பர்ஃபார்மரு. இந்த படத்துல வந்து அவரை வீணடிச்சிருக்காங்க. அண்ட் இவர் கேரக்டர் தாண்டி படத்துல வந்து நிறைய பேர்த்தோடைய கேரக்டர் வந்து ஏனோ தானோ அப்படிங்கிற மாதிரி தான் வந்து போவாங்க. ஸோ அந்த ஒரு கேரக்டருக்குலாம் வந்து பெரிய அளவில் வந்து ஸ்கோப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கலர்ஃபுல்லான விஷுவல்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ஆக்ஷன் சீக்வன்ஸும் சாங்ஸும் மட்டுமே ஒரு கமர்ஷியல் படத்தை வந்து காப்பாற்றாது. கொஞ்சமாச்சும் இந்த படத்துல கதை அப்படின்னு ஏதாச்சும் ஒன்று இருக்கணும். ஸோ அதை வந்து சுவாரஸ்யமாகவே இங்கே சொல்லலை. அதுதான் இந்த படத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. ஓவராலாக இந்த படம் வந்து எப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உண்மையிலே இந்த படத்துலேயே ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்தது. அதாவது இன்ட்ரெஸ்டிங்காகலாம் இருக்காது, பட் பார்க்குற மாதிரி இருக்கும். செகண்ட் ஹாஃப்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கதை எதை நோக்கி போகுது, என்னடா சொல்ல வரீங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து ஏற்படும். ஸோ நான் வந்துட்டு பெருசாக லாஜிக்லாம் வந்து பார்க்க மாட்டேன். படம் வந்து பார்க்கறக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக கமர்ஷியலாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த படத்தை வந்து தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் இந்த படத்தை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.